வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா கூடுதலாக தாயத்தில் விற்பனைக்கு தயாராக இருக்கிற வீடுகள் நிறைய வந்து கொண்டே இருக்குது. பார்த்தா புத்தம் புதிய வீடுகள் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இல்லைன்னா லக்ஸரியான வீடுகள் எல்லாம் கட்டி பெரிய காணியோட நிறைய தென்னை மரங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல கவர்ச்சிகரமான விளம்பரம் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ், அதாவது யாழ்ப்பாணத்தை இல்லை அதாவது தமிழர்கள் பிற பிரதேசங்களில் இருக்கிற அவ்வளோ வீடுகளும் புதிய வீடுகள் விற்பனைக்கு வந்துருக்கு. இது என்னென்று கொஞ்சம் தீர விசாரித்து பார்த்தா எல்லா வீடுகளும் பெரும்பாலும் புலம்பெயர் தேசத்திலிருந்து கட்டின வீடுகள், அதாவது புலம்பெயர் தேசங்களில் இருந்து நமது உறவுகள் கட்டின வீடுகள். என்னென்னு சொன்னால் இந்த 2009க்கு பிறகு ஒரு நிரந்தரமான என்ன சொல்கிறது, ஒரு அங்கே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, அமைதி சுதந்திரம் என்பதை விட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி எல்லாரும் இந்த வெளிநாட்டில் இருக்க எல்லாரும் போய் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு விருப்பம், சொந்த ஊரில் எங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த காணியை விலைக்கு வேண்டி சில பேர் போட்டிக்கு காணியை விலை உயர்த்தி வண்ணாக்களும் இருக்கிற வேண்டி வீடை கட்டுறது. வீடு கட்டி 1 2 3 வருஷம் கொண்டு போனா பிறகு பார்த்தா இந்த வீட்டை பராமரிக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ஆக்களை நம்பி இருத்த முடியாது, இருத்தினா எழுப்ப இல்லாது, அது பெரிய ஒரு சிக்கல். அடுத்தது பராமரிக்க கொடுத்தா அதை வேண்ட பிரச்சனை, சும்மா விடுவாங்க நூல், அதுக்கு இவ்வளோ செலவு இதுக்கு இவ்வளோ செலவுன்னுவாங்க. வீடு அப்படியான் இருக்கும், கொள்ளையில் நாங்கள் போக வைக்க மாட்டோம், அப்படி இப்படி தட்டி கட்டி கூட்டி போட்டு காட்டுவாங்க. ஆனால் அவங்க சொன்ன செலவுக்குரிய பராமரிப்பு அங்கே இருக்காது. சரி, வீடு வேண்டியாச்சு தானே, வீடு இருக்குது, இதுக்காவது நாங்கள் ஹோல்டே போகணும்னு சொல்லி அங்கே போனால் ஹோல்டேக்கு போய் அங்கே போய் நின்று தலையடியை வேண்டி கொண்டு வரையை தவிர ஹோல்டே மாதிரி இருக்காது. இந்த புலம்பெயர் தேசத்துலேருந்து தாயத்துக்கு போய்க்க சொந்த வீடு இருக்குன்ற நம்பிக்கையில் போகிறது. இப்போ அது மேலாமல் இது அந்த ஹோல்டேயை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகிற விட வேறு எங்கேயாவது கரீபியன் கண்ட்ரிக்கு இல்லை இங்கே மலேசியா அப்படி போனால் உண்மையாக ஹோல்டே மாதிரி இருக்கும். இல்லைண்டா இந்த வீடு வேண்டி இருக்காம, இல்லைன்னா வீடு கட்டியிருக்காமன்னு சொல்லி அங்கே ஹோல்டேக்கு போனால் மாதம் ஃபுல்லாக அங்கேருந்து கூட்டி பெருக்கி ரிப்பேர் ஒர்க் பண்ணி அந்த வீடில் பராமரிக்கவே ஒரு மாதம் மறந்துடும். அது ஹோல்டே மாதிரி இருக்காது. இப்போ அது இந்த பிரதிபலிப்பு தான். இப்போ எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து வீடு கட்டின எல்லாருமே வீட்டை விற்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் யாழ்ப்பாணத்தில் அந்த இடத்துல 3 பெட்ரூமோட ஆடம்பர சொகுசு வீடு விற்பனைக்கு, இந்த இடத்துல விற்பனைக்குன்னு சொல்லி வீடு விற்கிற விளம்பரங்கள் சோஷியல் மீடியாவில் சும்மா அறம்புறமாக வருது. உண்மை நான் சொன்னது தான். ஆசைக்கு கூட கட்டி போட்டு பராமரிக்க முடியலை, வீடு இருக்குன்னு சொல்லி அங்கே போயிட்டு ஹோல்டேமே இருக்காது, தலைடியாக இருக்குது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் நான் அவதானிச்ச ஒரு விஷயம். இது உண்மையாக பொய்யோன்றது நீங்கள் காமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.